வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 50ஆக உயர்வு. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பால் கள்ளக்குறிச்சி மக்கள் சோகம். விஷ சாராய பலி குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக வழக்கு. இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி. பிரதமர் மோடி பங்கேற்பு. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் நடந்த முறைகேட்டிற்கு கண்டனம். நாடு முழுவதும் காங்கிரஸ் இன்று போராட்டம். பிரதமர் மோடியின் வாகனம் மீது காலணி வீச்சு. ராகுல் காந்தி கடும் கண்டனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. கடைசி நாள் என்பதால் சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என எதிர்பார்ப்பு. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை வாங்கி சிலர் குடித்துள்ளனர். இதில் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் 17 பேர் வரை உயிரிழந்தனர். நள்ளிரவில் இறப்பின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து அதிகாலையில் உயிரிழப்பு 29ஆக அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து மேலும் பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். முற்பகலில் இறப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 36 என ஆனது. நேற்று மாலை நிலவரப்படி இறப்பு எண்ணிக்கை 40ஆக உயர்ந்த இந்த நிலையில் விஷ சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை இன்று 50ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவது கள்ளக்குறிச்சி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விஷ சாராய பலி குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக வழக்கு தொடர்ந்தது குறித்து இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து 40 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சட்டத்துறை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இன்பதுரை தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து 38 பேர் பலியாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் விஷ சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உடல்களை முறையாக பிரேத பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும், விஷ சாராயத்தால் பலியானவர்கள் குறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் தலைநகரில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். உலக அளவில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு கூடிய இந்த பிரகடனம் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 69வது அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 10வது சர்வதேச யோகா தினம் 2024 இன்று கொண்டாடப்பட இருப்பதையொட்டி ஸ்ரீநகரின் SKICCயில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்க உள்ளார். நமக்கும் சமுதாயத்திற்கும் யோகா என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும். தனிநபர் ஆரோக்கியம் மற்றும் சமுதாய நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது யோகா முக்கிய பங்கு வகிப்பது எடுத்துக்காட்டும் வகையில் இந்த ஆண்டு மைய கருத்து அமைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் பிரதாப் கன்பத்ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் நடந்த முறைகேட்டை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் இன்று போராட்டம் நடத்துகிறது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நீட் எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை மே 5ஆம் தேதி நடத்திய 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவு ஜூன் 4இல் வெளியிடப்பட்டது. இதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பீகார், குஜராத், ஹரியானாவில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1563 பேருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியதாகவும் அதனால் 67 பேர் அதிகபட்ச மதிப்பெண்ணான 720 பெற்றதாகவும் தேர்வு முகமை தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்றம் கண்டிப்பை தொடர்ந்து கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் விரும்பினால் மறு தேர்வில் பங்கேற்கலாம் என உத்தரவிட்டது. இந்நிலையில் நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டை கண்டித்து இன்று மாநில தலைநகரங்களில் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என அறிவித்துள்ளது. மாநில தலைநகரங்களில் நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தவறாது பங்கேற்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. வாரணாசியில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சென்ற பிரதமர் மோடியின் வாகனம் மீது காலணி வீசப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு
பிரதமர் மோடி முதல் முறையாக தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்றார். PM கிசான் சம்மேளன திட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 17வது தவணையாக ரூபாய் 20,000 கோடி ரூபாயை விடுவித்தார். மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காரில் சென்ற பிரதமர் மோடியை காண சாலையின் இரு பக்கமும் மக்கள் திரண்டிருந்தனர். அவர்களை பார்த்து மோடி கைகளை அசைத்தபடி சென்றார். மோடியின் காருக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. அப்போது கூட்டத்திலிருந்து மோடியின் கார் மீது செருப்பு ஒன்று வீசப்பட்டது. கூட்டத்திலிருந்து பறந்து வந்த செருப்பு பிரதமர் மோடியின் பயணித்த காரின் முன்புறத்தில் விழுந்த சம்பவம் பெரும் பாதுகாப்பு விதிமீறலாகவும் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று ரேபரேலி தொகுதி MPயும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான ராகுல் காந்தி இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கும் வெறுப்புக்கும் இடம் இல்லை என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் 5 வேட்பாளர்களும், 2ஆம் நாளில் ஒருவரும், 3ஆம் நாளில் ஒருவரும், 4ஆம் நாளான 10 பேரும் என மொத்தம் 17 வேட்பாளர்கள் 20 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனு தாக்கலின் 5ஆம் நாளான நேற்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான டாக்டர் அபிநயா, அவருக்கு மாற்று வேட்பாளராக அன்னியூரை சேர்ந்த கலைச்செல்வி, தேசிய மக்கள் கட்சி வேட்பாளரான ராஜமாணிக்கம், யுனைடெட் ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் வேட்பாளரான சேகர், தேசிய சமூக நீதி கட்சி வேட்பாளரான ஜனார்த்தனன், சுயேட்சை வேட்பாளர்களாக செல்வி, விநாயகம் ஆகிய 7 பேர் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை சந்தித்து சந்திரசேகரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதுவரை இத்தொகுதியில் 24 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்றுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. கடைசி நாள் என்பதால் சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என தெரிகிறது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழையும், 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் 1 முதல் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி மாநிலத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 38 டிகிரி செல்சியஸ் அதாவது 100 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவானது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை முதல் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். இந்த மாவட்டங்களில் வரும் 24ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும். இன்று தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் திடீர் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, கேரள கடலோரம், தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கடலோரம் ஆகிய பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகிறது. எனவே 24ஆம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நடைபெற்று இருப்பது ஒரு அகால மரணம். இதுக்கு அரசு தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். மத்தியில இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவின்படி ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, ஒரு இருக்கின்ற மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற முடியாத ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஆட்சி நடத்துவதற்கு ஏதுவான ஒரு நிலை இல்லை என்றாலும் 356வது பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் ஆட்சியை கலைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு 23க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயத்தினால் தமிழகத்தில் மரணமடைந்துள்ளனர். அதே போன்று இப்பொழுது இந்த நிமிடம் வரை 30க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்துள்ளனர். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். குடியாத்தத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிடங்களை மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி பார்வையிட்டார். வேலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு அடையாள அட்டைகளை வழங்கினார்.
பின்னர் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு லஞ்ச ஒழிப்பு துணை போலீஸ் சூப்பரண்டு சங்கர் தலைமையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. சோதனையில் கணக்கில் வராத 2,14,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அதிரடி சோதனையால் காட்பாடியில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்பின் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் பலியானதை அடுத்து தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் உள்ள கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மதுவிலக்கு போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா தலைமையிலான தனிப்படை போலீசார் மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளின் தரம் உயர்த்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகராட்சி அரசு பள்ளிகளுக்கு நிறைவேற்றப்பட உள்ள புதிய திட்டங்கள் மற்றும் பள்ளிகளின் தரம் மேம்பாட்டை உயர்த்துவது தொடர்பாக கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலை தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சி அனைத்து பள்ளிகளுக்கும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் உடனடியாக செயல்படுத்தவும், அனைத்து பள்ளிகளுக்கும் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடப்பட்டது. இதில் மாநகராட்சி பொறியாளர்கள், மண்டல அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 4.98 கோடி ரூபாய் பக்தர்களின் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழ்நாடு, கேரள மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் கோவில் வசந்த மண்டபத்தில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமையில் இணை ஆணையர் கார்த்திக் முன்னிலையில் கோவில் பணியாளர்கள் உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 4,07,405 ரூபாய் ரொக்கமும், 3,400 கிராம் தங்கமும், 54,500 கிராம் வெள்ளியும், 851 வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக வந்தது. உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையின் போது பொதுமக்கள் பார்வையாளர்களாக மோகன், கருப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர். சேலத்தில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்தது. நேற்று காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மாலையில் மழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூரில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருத்தணியில் 3 வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதை கண்டித்தும், சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் நீதிமன்ற நுழைவாயில் பகுதியில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர். வில்லியனூர் அருகே ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணல்வெளி திருவேணி நகர் பகுதியில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டை ஒட்டி சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் ஆனி மாதம் ஏகாதசியையொட்டி திருவடி கோவிலில் புறப்பாடு உற்சவம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேவராஜ பெருமாள் கோவில் உள்ளது.
இக்கோவிலில் ஆனி மாத ஏகாதசியை ஒட்டி திருவடிக்கோவில் புறப்பாடு அத்திகிரி மலை மீது இருந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் இறங்கிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் சன்னதி வீதியில் உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 50ஆக உயர்வு. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பால் கள்ளக்குறிச்சி மக்கள் சோகம். விஷ சாராய பலி குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக வழக்கு. இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி. பிரதமர் மோடி பங்கேற்பு. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் நடந்த முறைகேட்டிற்கு கண்டனம். நாடு முழுவதும் காங்கிரஸ் இன்று போராட்டம். பிரதமர் மோடியின் வாகனம் மீது காலணி வீச்சு. ராகுல் காந்தி கடும் கண்டனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. கடைசி நாள் என்பதால் சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என எதிர்பார்ப்பு. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.